பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், பட்டொளி வீசி புகழின் உச்சத்தில் இருக்கிறார்கள், திடீரென்று சரிந்து கீழே விழுகிறார்கள், மறுபடியும் தவழ்ந்து தவழ்ந்து மேலே ஏறுகிறார்கள். கிடையாது. ஒரு இடம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த இடத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆள்கை உனக்கு இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் ப்ராக்ரஸ். முதல் மார்க் வாங்குவதற்கு முயற்சிக்காத. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுங்கிற டென்ஷன், கவலை ஒருபோதும் கொள்ளாது. ஒரு ஆசிரியராக நான் சொல்றேன், டீச்சரா இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நான் சொல்ற கருத்திலே உடன்பாடு இல்லாமல், ஏனென்றால் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய குழந்தை நம் கல்லூரியிலோ பள்ளியிலோ படித்தால் அது கல்லூரிக்கும் பள்ளிக்கும் பெருமை, பிள்ளைக்கு. இங்க பார், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை நான் நிறைய டைம்ல பேசியிருக்கிறேன், உனக்கும் புரியும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியுமா? அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும். அதை கடந்து அந்த குழந்தைக்கான வித்தை யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த ஸ்கூல்ல என்னத்துக்கு பிரைஸ் கொடுப்பாங்க? மார்க் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மார்க், அப்புறம் மிட்டம் டெஸ்ட்க்கு கொடுப்பாங்க, மார்க் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க, அப்புறம் காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க, அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் வாங்குறது, செத்து மடிகிறது அந்த அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 100% அட்டெண்டன்ஸ். இங்க யாராவது வாங்கியிருக்கிறீங்களா 100% அட்டெண்டன்ஸ்? ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போடுறது கிடையாது. நான் ஒன்று கேட்குறேன், இல்லை டீச்சர்ஸையே, நிர்வாக அதிகாரியை, கல்வி தந்தையே எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், 100% நீங்கள் வச்ச நாளையில எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து அந்த பிள்ளை என்ன சாதிக்க போகுது? இல்லை, எனக்கு புரியலை. நான் என்ன சொல்கிறேன், இங்கே பாரு, இந்த டீச்சர் சொல்கிறேன், கேட்டு வச்சுக்கோ. 100 நாள் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோ, 90 நாள் வா, 95 நாள் வா. ஒரு சாவுக்கு போறதில்ல, ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, குழந்தைகள் அம்மா அப்பா உடம்பு சரியில்லை நான் அதை பார்க்கறது இல்லை, ஒன்னுத்துக்கும் ஆகாம பள்ளிக்கூடத்துக்கு வந்து உட்காந்து என்ன பண்ண போற? வாழ்க்கையில் சமூகத்தை சந்தி, சமூகத்தில் இருக்க குலதெய்வ கோயில், அங்கே போய் என்ன நடக்கிறது என்று பார். உலகத்தை பார்ப்பதற்கு பெயரும் கல்விதான். வெறும் பாடத்தை எழுதி வாசித்து ஒரு கூலியாளாக மாறுவது மட்டுமல்ல வாழ்க்கையின் வெற்றி. நான் இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னை நீயே ஜெயித்து கொண்டு போ. எந்த காலகட்டத்திலும் உனக்கு முன்னால் நீ கீழே விழுந்துடாத. உதாரணத்துக்கு, நீ ஒரு 36 மார்க் வாங்கி இருக்கிற ஒரு எக்ஸாம்ல 35 வாங்கிறாத, சாகிற வரைக்கும் 35 வாங்கிறாத, 37 தான். 40 வாங்கிட்டனா 39 வாழ்க்கையில வாங்கவே கூடாது. 42, 45, 46, 48, 50, 52 இப்படி போய்கிட்டே இருக்கணும். அவன் தான் ஜெயிக்கிறானே தவிர 98 வாங்குறவங்க எல்லாம் ஜெயிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போகின்ற வித்தை யாருக்கு தெரிகிறதுன்னு பாருங்க. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில நான் பர்சனலா சொல்றேன், நான் வாங்கினேன் ஆரம்பத்தில் யூனிவர்சிட்டியில எம்ஏ முடிச்சு வெளியில வரும்போது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே போ. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், பட்டொளி வீசி புகழின் உச்சத்தில் இருக்கிறார்கள், திடீரென்று சரிந்து கீழே விழுகிறார்கள், மறுபடியும் தவழ்ந்து தவழ்ந்து மேலே ஏறுகிறார்கள். கிடையாது. ஒரு இடம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த இடத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆள்கை உனக்கு இருக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் ப்ராக்ரஸ். வாழ்க்கையில சுலபம்ங்க, ஆனா அந்த ஃபர்ஸ்டா நின்னுட்டே இருக்கணும்ல, அது ரொம்ப கஷ்டம். To maintain, to sustain the first place, it's very difficult. அதனால் வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே போக வேண்டும், அவ்வளவுதான். வாழ்க்கையில் நான் சொன்னேன், அன்பாக இருப்பது என்பது புத்தியுடன் இருப்பது. அடிப்படையில் யோசித்து பார்த்தால் நாம் வாழ்க்கையை, கவிதையை, பொருளாதாரத்தை, குடும்பத்தை, உறவுகளை, உருவத்தை, எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நமக்கான புத்திசாலித்தனம், அறிவு இல்லாமல் எந்த ஒன்றையும் நம்மால் நிதர்சனமாக புரிஞ்சுக்கவே முடியாது.
அடிப்படையிலேயே புரிஞ்சுக்க முடியாது. அடிப்படையில் புரிந்துணர்வு இல்லாத எதுவும் பயன்படாத. நான் ஒரு ரொம்ப கம்பீரமான ஒரு வார்த்தையை சொல்றேன். உள்நிலை நிர்வாகம் சரியாக இல்லாமல் புறச்சூழ்நிலைகளால் வருகின்ற வெற்றி மன அழுத்தத்தை தரும். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேளை என் சொற்களில் கரைந்து விடலாம். யூடியூப்ல வரும்போது நீங்கள் மட்டும் கேட்பீங்கல்ல, அப்போ ரொம்ப டெப்தா புரியும். உள்நிலை நிர்வாகம் சரியில்லாமல் புறச்சூழ்நிலைகளால் வருகின்ற வெற்றி உங்களுக்கு மன அழுத்தத்தை தரும். உள்நிலை நிர்வாகத்தை சரி செய்து கொள்ளுங்கள். உள்ளிறை நிர்வாகத்தை சரி செய்து கொள்வது என்றால் என்ன? வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கான கொஞ்சம் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி பெறத்தான் விரும்புகிறார்கள். என்ன பிரச்சனை தெரியுமா? யாருமே தோல்வி அடைய விரும்பவே இல்லை. நான் வாழ்க்கையில் மறந்துவிடவே முடியாத பல சொற்களில் ஒன்று, ஆப்ரஹாம் லிங்கன் தன் மகனுடைய ஆசிரியருக்கு எழுதிய கடிதம். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மகனுடைய ஆசிரியருக்கு இப்படி எழுதுகிறார்: என் மகனுக்கு சொல்லிக் கொடுங்கள், தோல்வி அடை ஒன்றும் நரக வேதனையை தராது என்று சொல்லித்தாருங்கள், ஒன்றும் இழிவல்ல என்று சொல்லித்தாருங்கள். உழைக்காமல் கிடைக்கின்ற $5 விட உழைத்து பெறுகின்ற ஒரு பென்னி சிறந்தது என்று என் மகனுக்கு சொல்லித்தாருங்கள். இதுல நான் அசைஞ்சு போன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் மகனுக்கு சொல்லித்தாருங்கள், அழுவது ஒன்றும் குற்றமில்லை என்று என் மகனுக்கு சொல்லித்தாருங்கள். அதை விட என் கால்களை அசைத்த இன்னும் ஒரு வாக்கியம், ஒவ்வொரு ஒரு நண்பன் இருக்கிறான் என்று என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். மனிதம் என்பது என்ன என்பதனை என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். எதையுமே சொல்லுகின்ற வாய் யாராக இருந்தாலும் சொல்லப்படுகின்ற சொல்லை வடிகட்டி அதன் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று எழுதுகிறான் ஆப்ரஹாம் லிங்கன். ஒரு பாட்டு தான், ஒரு கவிதை தான், புரிய வேண்டுமே. புரிந்தால் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. புரிந்தால் வாழ்க்கையில் மற்றவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்துகின்ற நடவடிக்கை வந்து சேர். யாரையும் அவ்வளவு சீக்கிரமா ஹேண்டில் பண்ண முடியறது இல்லைங்க. எது செய்தாலும் ஏற்க நடத்தினோமோ அதுதான் நமக்கு அடுத்த வாட்டி அவனை நடத்துறதுக்கு காரணமா இருக்கு. ஆனால் வாழ்க்கை அப்படி அல்ல. நான் முன்னம் சொன்னது போல வாழ்க்கை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் சொல்லி தருகிறது. கற்றுக்கொள்வதை நாம் நிறுத்துகின்ற அந்த வினாடியில் கற்பித்தல் என்பது தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதை நம்மால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. பெண்களை எப்படி கண்ணியப்படுத்துவது என்பது, ஒரு வார்த்தை எங்கேனும் சொல்லப்பட்டால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். பல நேரங்களில் நம் காட்சி நமக்கு முன்னால் கடந்து போகுது, ஆனால் புரியறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லவா, நாங்கள் இங்கே பெண்கள் வந்து உட்காந்து, இதுக்கு முன்னாலே நிறைய பேர் பேசினாங்க. மேடை ஏறின உடனே எங்களை என்ன பண்ணாங்க, எப்படி மரியாதை கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? துணி எடுத்து பொருத்துனாங்களா? ஏன் நாங்கெல்லாம் துணி போட்டுட்டு தானே இருக்கோம். எதுக்கு பொருத்தணும்? என்ன மரபு அது? ஏன் அதை செய்கிறார்கள்? என்ன காரணத்திற்காக இங்க மேடையிலே பயனாடை போர்த்தப்பட்டது? எல்லாருக்குமே மேடையில் வரக்கூடியவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் உடனடியாக அவர்களுடைய உடலை மறைக்கக்கூடிய மரபு எங்கிருந்து வந்தது? பல கேள்விகளுக்கு நமக்கிட்ட பதிலே கிடையாது. எங்கிருந்து வருது தெரியுமா? அது ஆடை மறுக்கப்பட்ட சமூகம் நம் சமூகம். ஆடை போட்டுக்கொள்ளக்கூடாது என்ற ஆடையை உருவிய சமூகத்தில் உனக்கு ஆடை அளிக்கக்கூடிய, உன் உடலை போர்த்தி கொள்ளக்கூடிய சுயமரியாதையான வாழ்க்கை சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதனை சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஜெஸ்டர் தான் உடம்புல துணியை போத்துறது. பெண்கள் கவனம். சாதாரணமாக சொல்வார்கள், நமக்கு அனுமதி இல்லை பாப்பா. இப்போ 60 வருஷமா தான் வந்து சேர்ந்தது. தந்தை பெரியார்னு ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு அது வந்து சேர்ந்தே இருக்காது. அவர் தான் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு நமக்கு. நமக்கு இது புரியறதே இல்லை. மேல் சீலை போடணும்னா, பிளவுஸ் போடணும்னா டாக்ஸ் கட்டணும், காசு கட்டணும், நிறைய காசு, லக்ஸுரி டாக்ஸ். மார்பை அறுத்து போட்டார்கள்.
அவ பிளவுஸ் போட்டாங்கிறதுனால. மேல்சீலை இயக்கம் வந்தது. முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு என்ற பாட்டு எனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. அப்படி என்றால் ஒன்று புரிகிறது, உடலை மறைத்துக் கொள்வதுதான் சுதந்திரம். உடலை காட்ட வேண்டும் என்று சொல்லுவது அடிமை தலையின் உச்சக்கட்டம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லட்டுமா? ஒரு கல்வியாளராக நின்று நான் சொல்லுகிறேன், உலகத்திலேயே கேள்வி கேட்பதுதான் புத்திசாலித்தனம், பதில் சொல்வதல்ல. யார் ஒருவர் கேள்வி கேட்க, ஏன், எப்படி, எதற்கு, ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட சொல்லாடல்கள் நிறைந்த உலகத்தில் தான் சாக்ரட்டிஸிற்கு ஏன் விஷம் கொடுக்கப்பட்டது? சாக்ரட்டிஸினுடைய தத்துவம் என்ன? யாருக்குமே தெரியாது. சாக்ரட்டிஸினுடைய தத்துவம் என்ன தெரியுமா? சிறிய சிறிய கேள்விகள், அதிகார வர்க்கத்திற்கு எதிராக அவன் எழுப்பிய கேள்விகள். நானும் கேள்விதான் கேட்கிறேன், ஏன் அப்படி இருக்க வேண்டும்? எங்க அம்மா சொன்னாங்க ஒரு வாட்டி, எங்க 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 அறிவுரை சொல்வாருன்னு சொன்னால, ஃபர்ஸ்ட் ஒரு சித்தப்பா, காதர் பாஷா சித்தப்பா இருந்தாரு. எங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணை நான் ரொம்ப தைரியமா வளர்த்து வச்சிருக்கேன். தேங்க்யூ. எங்க போனாலும் புயல் மாதிரி போய் புயல் மாதிரி திரும்பி வந்துருவா. சூப்பர். சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க மனசு சொல்லுது, அம்மா ஏதோ தப்பா என்னை பத்தி சித்தப்பாட்ட சொல்ல போறாங்க. பார்த்துட்டு சொல்லிட்டாங்கங்க, என் பொண்ணை நான் எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா காதர் பாஷா? ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்ட்டாங்க. நான் வெளியில வந்த உடனே சொன்னேன், எங்க சித்தப்பா வெளில போன உடனே, அம்மா நீ இது வரைக்கும் என்னை எந்த கெட்ட வார்த்தை, இதை விட கெட்ட வார்த்தை வேற கிடையாது என் லைஃப்ல. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, ஒரு ஆம்பளை பிள்ளைய பார்த்து பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னா அது திட்டு தானே. அப்ப என்ன மட்டும் பார்த்து ஆம்பளை பிள்ளை மாதிரின்ற? மை ஜெண்டர் இஸ் மை ஐடென்டிட்டி. என் பாலினம் என்பது என் அடையாளம். என் அடையாளத்தோடு தான் நான் இருப்பேன் தவிர வேறு விதமாக வளர்வதில் இல்லை என்னுடைய வளர்ச்சி. நான் நானாக இருந்துதான் வெற்றி பெற விரும்புகிறேன். ஒரு பெண் வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் என்றால் அவளுக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பும், வீட்டிலே ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால், பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால், பெண் மீது அவளுடைய உணர்வுகள் மீது மரியாதை தரக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கிறது. கவிதைகளால் வீட்டை, சமூகத்தை நிரப்புங்கள். இது முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதி தானே, இப்படி சொல்கிறேன். இதுவரைக்கும் யாரும் சொல்லாததை சொல்லுகிறேன். ஒரு மனிதரை பார்த்தவுடன் முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள்? முஸ்லிமை பார்த்தவுடன் என்ன சொல்லுவாங்க? கேட்கலையே. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஏற்படுவதாக. என்னுடைய அண்ணன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால என்ன எஜுகேட் பண்ணாருங்க. அது இல்லையா அர்த்தம்? அது உண்மைதான். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரியும். இப்ப நான் சொன்னா புரிஞ்சிடும். என்ன தெரியுமா? உன் மீது வல்ல இறைவனின் பெருங்கருணையால் சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக உடனே ஏற்பட்டுருமா? நீ நான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? நீ சொன்ன உடனே நீ அப்படி சொல்லிடலாமா? அது இறைவனிடம் நான் வைக்கும் பிரார்த்தனை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்றால் என்ன அர்த்தம்? ஏக இறைவனே, நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நபரின் மீது உன் வல்லமையால் சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று நான் இறைவனிடம் பேசுகின்ற உங்கள் மீது நான் ஏற்படுத்துகின்ற ஆணை அல்ல அது. ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? அவர் திருப்பி சொல்லுகின்றார் என்றால் அதுவும் பிரார்த்தனை தான். பிரார்த்தனையாகத்தான் நாம் வைக்க முடியும். பல நேரங்களில் பல கேள்விகள், பல பதில்கள் நமக்கு புரிவதே இல்லை. நம்மில் பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? பேசுற பேச்சு ஒன்னா இருக்கும், ஆனால் புரிந்து கொள்வது அதே மனநிலையில், அதே எழுத்துக்களில் நாம் புரிந்து கொள்வதில்லை. அதனால் தான் பல பிரச்சனைகள். இப்படி நான் சொல்றேன், ஒரு கருத்து, ஒரு அறிவுரை சொல்லப்படுகிறது என்றால்
அந்த அறிவுரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அழுத்தமான அந்த பொருளை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை வெளிச்சமான வெற்றி பூக்களை தருகிறது. பாரதி சொல்லுவது போல் துணி வெளுக்க சாம்பல் உண்டு, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை என்பான். என்னை கேட்டால் பாரதியின் எல்லா கவிதைகளிலும் எனக்கு உடன்பாடு உண்டு. அந்த ஒற்றை வரி தவிர மனம் வெளுக்கும் சாம்பல் தான் இலக்கியமும் ரசனையும். இலக்கியமும் கலையும் ரசனையும் எங்கே இருக்கிறதோ அங்கே மன அழுக்கு களையப்படுகிறது. மன அழுக்கு களையப்பட்டு சுடர்மிகும் அறிவுடன் நாம் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.